ஷாம்புகி மற்றும் வராங்கியின் மனம் பக்தியில் ஈடுபட்டது. சிவனின் விருப்பத்தை பற்றி எண்ணி கௌரி புத்திரனும் கஜானனும் மத்சாராசுரனுக்கு வரதானத்தை அளிப்பதில்லை என்று முடிவு செய்தார்கள். திதியின் அறிவுரையினால் தாரக் புத்திரர்கள் ஆத்திரமடைந்தார்கள். உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த தாயின் அருகே யோசித்துக் கொண்டிருந்த கௌரி புத்திரனின் அருகே தோன்றிய கஜானனன் கூறினார், கௌரி புத்திரா, நான் உனக்காக தான் காத்திருக்கிறேன். கஜானனா, உன் மனதில் இருப்பது என்னவென்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அப்பொழுது என் கவலைக்கு பதில் கூற வேண்டும் அல்லவா? ஆம் கௌரி புத்திரா, அந்த கவலை தான் என்னையும் குழப்பி இருக்கிறது. உன்னை போலதான் இப்பொழுது நானும் இருக்கிறேன். மெதுவாக பேசு கஜானனா, இல்லை என்றால் தாய் பார்வதி எழுந்து விடுவார். வா. கஜானனா, கௌரி புத்ரா, நான் உன்னுடைய யோசனையின்படி ரஜத்புரிக்கு சென்று மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்து வந்த 2 அசுர மாதாக்களையும் தேவி ஷாம்புகியையும் தேவி வராங்கியையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டேன். இது உனக்கு தெரியும் அல்லவா? உனக்கு தெரிந்தது எல்லாமே கஜானனா எனக்கும் தெரியும். பிறகு ஏன் என்னிடம் கேட்கிறாய்? நாம் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒரே மாதிரியான அவதாரம் தானே. ஆனாலும் கௌரி புத்ரா, நான் ரஜத்புரியில் தாரக புத்திரர்களின் தீய நேரத்தை பார்த்தேன். அவர்கள் இருவரும் பிரம்மா அளித்த வரத்தை வீணாக்கி விட்டார்கள். அதோடு நீ என்ன யோசிக்கிறாய்? பிரம்மதேவன் அவர்களுக்கு அளித்த வரத்தின்படி தாரக் புத்திரர்களின் முடிவு பகவான் சிவனின் கரத்தால் என்றுதானே. பிறகு ஏன் நடைபெறவில்லை? அதை தானே யோசிக்கிறாய். இந்த விஷயத்தை தவிர என் மனதில் வேறு ஒரு விஷயமும் வந்தது. இன்னொரு விஷயம் என்ன கஜானனா? உண்மையை கூற வேண்டும் என்றால் தாரக் புத்திரர்களின் நிலையை எண்ணி எனக்கு கவலைதான் வந்தது. அசுரர்களின் தெய்வம் பகவான் சிவனுடைய மகன் கஜானனன் தர்த்த அசுரர்களை கண்டு இரக்கம் கொள்வது சுபாவம் தானே. இது பரிகாசம் செய்யும் சமயம் அல்ல கௌரி புத்ரா. தாரக் புத்திரர்களின் தீய நேரத்தை பார்த்து என் மனம் வருத்தப்படுகிறது. அவர்கள் சிவனை நோக்கியும் வழிபடவில்லை, அதே போல் பிரம்மனை நோக்கியும் வழிபடவில்லை. அசுரமாதா தீதி அவர்களை நன்றாக குழப்பி விட்டார். குழம்புபவர்கள் கருணைக்குரியவர்கள் அல்ல கஜானனா. இதில் அவர்கள் மேல் என்ன தவறு இருக்கிறது கௌரி புத்ரா? அவர்கள் முன்பே வரதானத்தின் மூலம் சுகபோகங்களை அனுபவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவர்களது திரிபுரம் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. யார் எதிர்த்து வந்தாலும் அவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. தாரக் புத்திரர்களின் நிலையை எண்ணி நீ கவலைப்பட்டது உசிதம்தான் கஜானனா. இப்பொழுது அவர்கள் வாழ்க்கைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அவர்கள் இருவரும் கருணைக்குரியவர்கள் தான். நாம் அவர்கள் இருவருக்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வேண்டி அவர்களை காப்பாற்றியே ஆக வேண்டும். ஏன் அப்படி பார்க்கிறாய் கௌரி புத்ரா? நான் உன்னை பார்க்கவில்லை, யோசிக்கிறேன் கஜானனா. என்ன? இதைத்தான் நம் தாரக் புத்திரர்களின் வாழ்க்கையை எண்ணி வருத்தப்படுவதா, இல்லை முக்தி தருவதா? முக்தி தருவதா? என்ன கூற வருகிறாய் கௌரி புத்ரா? நான் உண்மையை தான் கூறுகிறேன். அவர்கள் முக்தி அடைய அவர்கள் இருவரும் இன்னும் தீய செயல்களை செய்திருக்க வேண்டுமே. இந்த உண்மையை பற்றி உனக்கு நன்றாகவே தெரிந்திருக்குமே கஜானனா. பகவான் சிவனின் கரத்தால் எந்த உயிர் வதம் செய்யப்படுகிறதோ அதற்கு துர்கதி கிடைக்காது, அதற்கு முக்தி தான் கிடைக்கும். பகவான் சிவனின் இந்த கைலாயத்தில் அவர்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்கும். அதனால் பிரம்மா அவர்களுக்கு அளித்த வரத்தின்படி தாரக் புத்திரர்கள் இருந்தாலும் நிச்சயம் அவர்கள் துர்கதி அடையாமல் முக்தி பெறுவதற்கான மார்க்கத்தை நாம் தேட வேண்டும். என்ன அந்த மார்க்கம்? தாய் பார்வதியை தாங்களா? ஏன்? நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் நடுவே வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது தாயே? எங்களுக்கு நன்றாகவே தெரியும் எங்கள் மனதில் இருக்கும் எந்த ரகசியத்தையும் தங்களிடம் மறைக்க முடியாது என்று. தாங்கள் தான் அனைத்தையும் அறிந்தவராயிற்றே. இருந்தும் 3 லோகத்தில் இருக்கும் உயிர்களின் சுக துக்கங்களுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. ஏனென்றால் நீங்கள் ஜெகதாம்பாள் ஆயிற்றே. எனக்கு தெரியும்,
நீங்கள் உங்கள் சாதுரிய பேச்சால் யார் என்று கூற மழுப்புகிறீர்கள். சாதுரியமாக பேசவில்லை தாயே, உண்மையைதான் கூறுகிறேன். உங்களுடைய உண்மை என் கேள்விக்கு பதில் அல்ல. முதலில் என் கேள்விக்கு பதில் கூறு. தாரக் புத்திரர்களின் முக்திக்கு மார்க்கம் என்ன? தாயே, தாரக புத்திரர்களின் முக்திக்கான மார்க்கம் சுலபமானது, சாதாரணமானது. அவர்களை நம் வழியில் இருந்து விலக்கிவிட வேண்டும். இந்த மார்க்கம் உசிதமா இல்லை இல்லையா? இதன் இறுதி முடிவை பகவான் சிவனே செய்யட்டும். என்ன மாதா? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். கண்ணை திறவுங்கள் சுவாமி. விநாயகன் என்ன கூறினான் கௌரி புத்திரா? விநாயகன் யார்? உனக்கு விநாயகனை தெரியாதா தேவி? தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது. விநாயகனை தெரியவில்லை என்கிறாய். நீ அவனை பார்த்த உடனேயே கன நேரத்தில் தெரிந்துவிடும். என்ன கௌரி புத்திரா? அந்த முடிவையும் தாங்கள் தான் எடுக்க வேண்டும் தந்தையே. ஓம் நம சிவாய். வணங்குகிறேன் தாயே பார்வதி. தங்களுக்கு என்னை தெரியும் தாயே. என்னை தெரியவில்லையா என்ன? தாங்கள் அகத்தில் தடவிய மஞ்சள் தோளில் இருந்து புத்திரனை உருவாக்கி உயிர் கொடுத்தீர்களே. தாயே, சிவனின் விருப்பத்தால் நான் தங்களை விட்டு விலகி இருந்தேன். இன்று சிவனின் விருப்பப்படி நான் தங்கள் அருகில் வந்து விட்டேன். நீ என்னை விட்டு செல்ல மாட்டாயே. அதுவும் சிவனின் விருப்பப்படித்தான் முடிவு செய்ய வேண்டும் தாயே. எனக்கு இடும் ஆணை என்ன மகாதேவா? விநாயகா, நீ ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தானே வெளியே வந்திருக்கிறாய். மகா கணேசரின் கருணையினால் அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்பது என் எண்ணம். நீ கைலாயத்திலேயே இரு. இருந்தும் செல்வதற்கு முன்னால் கஜானனுக்கும் கௌரி புத்திரனுக்கும் அவசியம் அறிவுரை கூறிச் செல். ஏதாவது கூற விரும்புகிறாயா விநாயகா? கூற விரும்பவில்லை, பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் தந்தையே. என்ன கூறு? கைலாயத்திற்கு வருவதற்கு முன்பே என் தாய் கைகளால் செய்த அந்த அருமையான மோதகத்தை உண்ண வேண்டும் என்று எண்ணியே வந்தேன். தாயே, தங்கள் மோதகத்தின் சுவை அவ்வப்பொழுது என் மூக்கின் அருகே வருவது போலவே எனக்கு இருக்கிறது. தருகிறீர்களா? அவசியம் தருகிறேன். உனக்கில்லாமல் வேறு யாருக்கு? என் திவ்ய சக்தியால் என் கரங்களால் செய்த மோதகம் உன்னை தேடி வந்துவிடும். வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தாயே. சுவாமி, இந்த ரகசியம் எனக்கு விளங்கவில்லையே. ரகசியம் என்ன தேவி? எல்லாம் வெளிப்படைதானே, அனைத்தும் நீ அறிந்ததுதானே. சுவாமி, விநாயகன் வெளியே வரவேண்டிய அவசியம் என்ன? அவன் வந்ததும் அவனை எங்கே அனுப்பிவிட்டீர்கள்? தேவி பார்வதி, இப்பொழுது கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு. எது நடக்குமோ அதை யாரும் மறைக்கப் போவதில்லை. ஓம் நம சிவாய, 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 ஓம்
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, என் பொறுமையை சோதிக்காதீர்கள். நான் சிவபக்தியில் ஈடுபட முடியாது. இனியும் நான் சிவபக்தியில் ஈடுபட்டால் நான் பைத்தியமாகி விடுவேன். பைத்தியம். என்னை பைத்தியமாக்கி பார்க்க விரும்புகிறீர்களா? சீக்கிரம் வந்து விடுங்கள் அசுரகுரு. மத்சராசுரா, நீ என்னை அடிக்கடி அழைத்து என் சிவ ஆராதனை ஏன் இப்படி கெடுக்கிறாய்? நீ என்னை இப்படி அழைப்பதனால் சிவனின் பூஜையில் என் மனம் ஈடுபடவில்லை. என் மனம் நிலை தடுமாறுகிறது. நீ சிவ ஆராதனை செய்யவில்லை என்றால் சமுத்திரத்தில் மூழ்கி பாதாளத்துக்கு சென்று விடுவாய். அசுரகுரு, என்னை காப்பாற்றுங்கள். என்னால் சிவ ஆராதனை செய்ய முடியவில்லை. என் பேச்சை புரிந்து கொள்ளுங்கள். அசுரர்களின் தெய்வமான சிவன் கடுமையாக இருக்கிறார். இத்தனை காலம் தவம் இருந்தும் எனக்கு வரமே தரவில்லை. மூர்க்கா மஸ்கராசூரா, உன் மனம் முழுமையாக ஆராதனையில் ஈடுபடவில்லை என்றால், தேவாதி தேவன் பகவானிடம் முழுமையாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் உனக்கு எப்படி வரதானம் கிடைக்கும்? மூர்க்கத்தனத்தை விட்டு சிவன் கருணையை பெற்றுவிட மஸ்கராசூரா. இருந்தும் அசுரகுரு, தாங்கள் இவ்வளவு சுயநலவாதியா? இந்த சராசரத்தில் உள்ள அனைவரையும் சிவபக்தி என்ற இருளில் ஏன் இப்படி தள்ளுகிறீர்கள்? சிவன் உடல் முழுவதும் விபூதியை அணிந்தவர், விசித்திர மாலைகளை அணிந்த வைராகி. அவர் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்தவர், விசித்திர வேஷதாரி. இடுகாட்டின் சாம்பலை அணிந்தவர், பயங்கரமான பாம்பை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டவர். சிவன் என்றுதான் பெயர். அவரிடம் என்ன இருக்கிறது? திரிசூலம், உடுக்கையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் யாருக்கு என்ன வரம் அளிக்க முடியும் சுக்ராச்சாரியாரே? நீ யார் துஷ்ட பாலகா? மகாதேவன் சிவபெருமானியே இந்த அளவுக்கு நிந்தனை செய்கிறாய். அவர் கோபத்துக்கு ஆளாக போகிறாய் நீ. சிவனின் கோபம் என்னை ஒன்றும் செய்யாது. கோபம் கொண்டால் கூட உங்கள் சிவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சுக்ராச்சாரியாரே, வேறு யாரிடமாவது கூறுங்கள். அவர்கள் இவருக்கு பயப்படுவார்கள். அந்த விசித்திர வேஷதாரி பூத பிசாசுகளோடு நடனமாடி கொண்டிருப்பவர், நரகணங்களை கொண்டு சுடலையில் வசித்திருக்கும் சிவனை கண்டா நான் பயப்படுவேன். அவர்தான் உலகத்தை கண்டு பயந்து கடைசியில் அனைவரும் செல்லும் இடுகாட்டிற்கு சென்று விட்டார். துஷ்டா, நல்ல எண்ணமே உனக்கு கிடையாதா பாலகா? சிவநிந்தனை ஒரு வார்த்தை இனி நான் கேட்டால் கூட உன்னை நான் இந்த சனமே என் சாபத்தின் மூலமாக உன்னை பஸ்பமாக்கி விடுவேன். ஹர ஹர மகாதேவா. பார்த்தீர்களா? சிவன் பேரை எடுத்த உடனே என்னை உங்களால் பஸ்பமாக்க முடியவில்லையே சுக்ராச்சாரியாரே. உங்கள் சாபமும் தவ ஜலமும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் தவம் செய்யும் இந்த தண்டத்திலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்கள் பக்தி உண்மையானதாக இருந்தால் இப்பொழுது என்னை நோக்கி எரிந்த தண்டம் இப்படி உங்களை நோக்கி திரும்பி வந்திருக்குமா என்ன? தாங்கள் சக்தி பழிக்கவில்லை. அனைத்து சிவபக்தர்களும் சுயநலவாதிகள். அவர்களுக்கு வரத்தை அளிக்கும் சிவன். துஷ்ட பாலகா, அகங்காரம் உன் தலையில் ஏறிவிட்டது. உன்னை சிவன் கோபத்திலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. நீ சிவனை இனி ஒரு வார்த்தை குறையாக பேசினாலும் உங்களால் மட்டும் என்ன, உங்கள் சிவன் கூட என்னை எதுவும் செய்ய முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். அசுரகுரு, தாங்கள் மட்டுமல்ல, தங்கள் அனைத்து சீடர்களும் தானவர்கள், அசுரர்கள் சுயநலத்திற்காகவே சிவனை வணங்குகிறீர்கள். இல்லை, இது அசத்தியம். இது சத்தியம்தான் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே. உங்களை போன்ற சிவ பக்தர்கள் வரதானத்தை பெறுவதற்காக சுயநலமாக இருக்கிறீர்கள். தங்கள் சிவபக்தியை விட்டுவிடுங்கள். நீ சிவ நிந்தனை மட்டுமல்ல, துஷ்டன், அகம் பிடித்தவன், பொய் கூறுபவன். சிவபக்தியில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து அசுரர்களும் உண்மையானவர்கள். நான் இதை நிரூபித்து காட்டுகிறேன் அசுரகுரு. தர்த்தர்கள், தானவர்கள், அசுரர்கள் சிவனின் பக்திக்காக அல்ல, சுயநலத்திற்காகத்தான் வணங்குகிறார்கள். உன்னால் அசுரதான இனத்திலிருந்து ஒரு சுயநலவாதியை கூட காண்பிக்க முடியாது. நான் சவால் விடுகிறேன்.
நான் தங்களின் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் அசுரகுரு. தாங்கள் ஒன்றைத்தானே கேட்கிறீர்கள். நான் 3 அசுரர்களின் சுயநலத்தை ஒரே நேரத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3 அசுரர்களா? நீ தாரக் புத்திரர்களை பற்றி கூறவில்லையே. தாங்கள் சுயநலமாக இருந்தாலும் யோகத்தில் ஒருபோதும் தவறு செய்ததில்லை அசுரகுரு. நான் அவர்களை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் அவ்வப்போது அவர்களிடம் சிவபக்தியை பற்றி கூறுகிறீர்கள். அவர்கள் பிறவியிலேயே சுயநலவாதிகள். சிவ ஆராதனையில் இதுவரை அவர்கள் பலன் பெறவில்லை, பெறவும் போவதில்லை. நான் அவர்களை சிவபக்தி எனும் பிரம்மையிலிருந்து விடுவிக்கப் போகிறேன். அவர்களும் சிவனை நிந்தனை செய்வார்கள். நீ என்ன வேண்டுமானாலும் முயற்சி செய் பாலகா. ஆனால் ஒருமுறை சிவபக்தியின் மார்க்கத்தில் சென்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒருபோதும் சிவபக்தியை விடமாட்டார்கள். எனக்கு தாரக புத்திரர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. தங்கள் நம்பிக்கை வீணாகாமல் இருக்கலாம், ஆனால் சிவபக்தி வீணாக போகிறது. சிவ 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 சிவ. என்னுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போனால் அதற்கு முன்பே பகவான் சிவன் அவர்களை நிச்சயம் தண்டித்து விடுவான். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் சுக்ராச்சாரியாரே. நான் தான் சவாலுக்கு தயார் என்கிறேனே. தாரக் புத்திரர்களிடம் இப்பொழுது செல்ல போகிறேன். மஸ்கராசூரா, இப்பொழுது நான் உன்னை பகவான் சிவனிடம் அழைத்துச் செல்ல போகிறேன். உனக்கு வரத்தையும் வாங்கித் தரப் போகிறேன். அவர் தருவாரா அசுரகுரு? அசுரகுரு சுக்ராச்சாரியார் பேச்சில் சந்தேகம் கொள்ளாதே மூர்க்கா. நான் உனக்கு வரம் பெற்று தருவதோடு அந்த துடுக்கான பாலகனை பற்றி கூறி அவனை பஸ்மமாக்கச் சொல்ல போகிறேன். ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. என் சரீரத்திலிருந்து வந்தவனே மசராசுரா, அசுரகுரு சுக்ராச்சாரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டு சொர்க்காதிபதியாக விரும்புகிறாயா? அதற்கு ஒருபோதும் நான் உன்னை விடமாட்டேன். ஹரஹர மகாதேவா. அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, என்னிடமிருந்து வந்த இவனை அழைத்துக் கொண்டு எங்கு செல்கிறீர்கள்? உன்னுடைய கேள்விக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்திரா. உங்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்யும் காரியத்தின் காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நீ வேண்டி கேட்பதனால் கூறுகிறேன். ஒன்றை நீ தெரிந்து கொள் இந்திரா. நான் மஸ்கராசூரனுக்கு சிவனிடம் வரம் வாங்கி தரப் போகிறேன். 3 லோகத்திற்கும் அதிபதியாக்கப் போகிறேன். உன் தேவர்களை அடிமையாக்கப் போகிறேன். பகவான் சிவனின் கருணை நிச்சயம் எனக்கு உண்டு. தங்களின் இந்த முயற்சி முழுமையடையுமா அசுரகுரு? ஏன், என் சிவபக்தியின் மீது உனக்கு சந்தேகமா என்ன? பிரச்சனை சந்தேகமில்லை அசுரகுரு. முடிவை எப்பொழுதே சிவபெருமான் எடுத்திருப்பார் என்பதுதான் பிரச்சனை. என்ன முடிவு? நான் சிவபெருமானிடம் முன்பே வேண்டிக் கொண்டு விட்டேன், துஷ்ட மசுராசுரனுக்கு வரதானம் தர வேண்டாம் என்று. துஷ்டா, கோழையே, சக்தி இல்லாத இந்திரா, நீ தேவாதி தேவன் சிவனிடம் என்ன வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்து கொள். ஆனால் எம்பெருமான் உன் பிரார்த்தனையை கேட்க மாட்டார். அசுரர்களின் தெய்வம் அவர், என் ஆராதனைக்குரியவர். பகவான் சிவன் என் பேச்சை கேட்டு மஸ்கராசூரனுக்கு நிச்சயம் வரமளிப்பார். அசுரகுரு, பகவான் சிவனின் சுபாவம் நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அவர் ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் வேறு யார் வேண்டினாலும் தன் முடிவை மாற்ற மாட்டார். உங்கள் நன்மைக்காக கூறுகிறேன் அசுரகுரு, மசுராசுரனை அழைத்துக் கொண்டு திரும்பச் சென்று விடுங்கள். இவனை கைலாயம் அழைத்துச் சென்று எந்த லாபமும் இல்லை. நீ எனக்கு அறிவுரை கூறும் தவறை செய்யாதே இந்திரா. உனக்கு என் தவசக்தியை பற்றி மிக நன்றாகவே தெரியும். நான் உன்னை இந்த கணமே இந்த தவநீரின் மூலம் உன்னை பஸ்மமாக்கி விடுவேன். எச்சரிக்கிறேன் அசுரகுரு, தேவராஜன் ஜென்மம் எடுத்தது தங்களின் சாபத்தால் பஸ்மம் ஆவதற்காக அல்ல. என்னுடைய விருப்பம் இல்லாமல் தாங்கள் இந்த துஷ்டன் மசுராசுரனை கைலாயத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது. உன் எண்ணம் உயர்ந்ததுதான். என் தவநீரின் மகிமையை இப்பொழுதே
உனக்கு காட்டுகிறேன். பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். என் தவத்தை கலைக்கும் தவறை ஏன் செய்தாய் தேவேந்திரா? என்னை மன்னியுங்கள் சிவசங்கரா. இந்த குற்றத்தை நானாக செய்யவில்லை. பிறகு யார் குற்றம் இது? எம்பெருமானின் பரம பக்தர் சுக்ராச்சாரியார் தான். தான் தவம் செய்யும் தண்டத்தால் என்னை இப்படி தள்ளிவிட்டார். சுவாமி, சுக்கராச்சாரியார் கூட அசுரர்களைப் போல இப்பொழுது தண்டிக்க ஆரம்பித்து விட்டாரா? சுக்ராச்சாரியார் ஆத்திரப்படும் அளவிற்கு தேவேந்திரன் ஏதாவது செய்திருப்பான். இல்லை எம்பெருமானே, நான் அவரை கைலாயம் செல்ல வேண்டாம் என்று கூறினேன். தாங்கள் மசுராசுரனுக்கு வரம் தருவதில்லை என்று முடிவு செய்தீர்களே, அதன் பிறகு சுக்ராச்சாரியார் கைலாயம் வருவதில் என்ன லாபம்? எம்பெருமானே, தாமதம் செய்யாதீர்கள். எனக்கு சீக்கிரம் சொர்க்கத்தை தந்து விடுங்கள். இல்லை என்றால் தேவராஜன் இந்திரன் பூலோகத்தில் இப்படித்தான் அலைய நேரிடும். தேவராஜா இந்திரா, ஆராதனையும் தவமும் செய்யாமல் சொர்க்கம் வேண்டும் என்ற வரத்தை கேட்க உனக்கு வெட்கமாக இல்லை? ஓம் நமச்சிவாய. வணங்குகிறேன் தாய் பார்வதி. அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, நீங்களும் இப்பொழுது அசுரர்களைப் போல் தண்டிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? இல்லை தாயே, எனக்கு சிவபக்தியை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் எப்பொழுது என் மரியாதையில் குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது அதற்கான தண்டனையை தருவது குருவின் கடமை அல்லவா? தாங்கள் தங்கள் கடமையை சரியாக செய்கிறீர்களா? தாங்கள் கைலாயம் வர வேண்டிய அவசியம் என்ன அசுரகுரு? சிவசங்கரா, மஸ்கராசூரன் தங்களை நோக்கி நீண்ட காலம் தவம் இருந்தும் தாங்கள் அவனுக்கு வரமளிக்கவில்லை. தேவராஜன் இந்திரனின் இடத்தில் மஸ்கராசூரன் சொர்க்கத்தை ஆளும் வரத்தை அழியுங்கள் எம்பெருமானே. சக்தி சொரூபமான தேவி பார்வதி, உனது புத்திரன் விநாயகன் கூறியதை நீ இப்பொழுது செய். வஸ்ராசுரனின் ஜென்மம் தேவேந்திரனின் உடலிலிருந்து வந்தது. இன்று அவர்கள் இருவரும் சொர்க்க சிம்மாசனத்தை அடைய எண்ணி கைலாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் ஒன்றாக சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு. அப்படியே ஆகட்டும் சுவாமி. மஸ்கராசுரா, எந்த தேவேந்திரன் உடலிலிருந்து ஜென்மம் எடுத்தாயோ அங்கேயே சென்று விட. எனக்கு பகவான் சிவனின் வரதானம் கிடைத்துவிட்டது. எனக்கு சொர்க்கம் வரமாக கிடைத்துவிட்டது. இப்பொழுது நான் சொர்க்காதிபதி. தேவராஜன் இந்திரனுக்கு ஜே, சொர்க்காதிபதிக்கு ஜே. இது என்ன காரியம் எம்பெருமானே? மஸ்கராசூரன் என் சீடனாக இருந்தும் உண்மையான சிவபக்தன் இருந்தும் அவனை பாதாள லோகத்தில் தள்ளி மீண்டும் அசுர இனத்திற்கு அழிவை ஏற்படுத்தி விட்டீர்களே. நான் முழு நம்பிக்கையோடு இருந்தேன் பாதாளத்தில் கிடக்கும் அசுரர்களின் உயர்வு மஸ்கராசூரனின் மூலம் கிடைக்கும் என்று. மஸ்கராசூரன் உயிரோடு வாழ தகுதி இல்லையா எம்பெருமானே? இப்பொழுது அந்த கவலை தேவையில்லையே அசுரகுரு. எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும்? தாயே, என் சீடனின் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஒரு உதயம், ஒரு அழிவு, இதில் கவலை கொள்ள என்ன இருக்கிறது? இருந்தும் தாயே, அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வஸ்ராசுரனின் பிரச்சனை இதோடு முடியவில்லை. ஓம் நம சிவாய. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரம் தேவாய நம. ஓம்
विश्ववरदाय नमः ஓம் மகா கணேசாய நம. வேண்டாம் தாயே, தந்தையே, தாங்களும் இந்திரனைப் போல மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை பாதியில் விடும் தவறை செய்யாதீர்கள். பிறகு தங்கள் மகன் இந்திரனின் நிலைமை இதை விட மிக மோசமாகிவிடும். என் இந்திரனுக்கு என்ன ஆயிற்று ஏகதந்தா? அவன் அசுரனை போல் ஏன் அப்படி நடந்து கொள்கிறான்? கவலையின்றி இருங்கள் தாயே அதிதி. சிவனின் ஆணையின் காரணமாக தாய் பார்வதியின் கோபத்தில் இந்திரனின் சரீரத்தில் இருந்து வந்த மஸ்ராசுரன் மீண்டும் இந்திரனின் சரீரத்தில் உள்ளே சென்று விட்டான். அதனால் இந்திரனின் குணமே முழுவதும் மாறிவிட்டது. அப்பொழுது இந்திரனின் சுபாவம் இனி இப்படிதான் இருக்குமா? இல்லை தாயே, சொர்க்கலோகம் சென்று மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்த பயாசுரனை இந்திரன் அங்கிருந்து துரத்த முயற்சி செய்தான். இது என் கேள்விக்கு பதில் அல்ல ஏகதந்தா. இந்திரன் சுபாவம் என்ன ஆகும்? உடலில் மஸ்ராசுரன் சென்றாலும் மனதில் பலம் வர வேண்டுமே தாயே. நீ என்னோடு இருப்பதாக வாக்கு தந்தாய் ஏகதந்தா. மகா கணேச அவதாரா, ஏகதந்தா ஸ்ரீ கணேசா, என்னை விட்டு விட்டு சென்று விடாதே. நான் தங்களின் அருகே தான் இருக்கிறேன் தாயே. தாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள், நான் உடனே வந்து விடுகிறேன். ஆனால் அவசியம் இல்லாமல் என்னை அவசரமாக அழைக்காதீர்கள். தேவி அதிதி, இந்திரனின் நன்மைக்காக நாம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் பிரார்த்தனை செய்வோம். அவசியம் சுவாமி. நம் மகா கணேசரின் ஆராதனை மீண்டும் ஆரம்பிப்போம். ஆம் தேவி. ஓம் மகா கணேசாய நம. என்ன ஆயிற்று உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் உங்களை அதிதியின் மகன் தேவராஜ் இந்திரன் என்று அழைப்பதா, இல்லை மஸ்ராசுரன் என்று அழைப்பதா? கஜமுகா, நீ என் முன் வந்து தவறு செய்து விட்டாய். நீ என்னுடைய பரம எதிரி. நான் சொர்க்கத்தை இழப்பதற்கு நீதான் காரணம். எனக்கு வரம் கிடைக்காமல் போனதற்கு நீதான் காரணம். அனைத்திற்கும் நீதான் காரணம். அதற்கு நான் காரணம் அல்ல. தங்களின் இந்த நிலைமைக்கு தாங்கள் தான் காரணம் இந்திரா. தாங்கள் உங்கள் தாய் தந்தையின் பேச்சை கேட்டு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்யவில்லை, அவரை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் செய்வது அனைத்துமே நன்மைக்குத்தான். உன்னுடைய மகா கணேசர் அசுரர்களுக்கு என்றுமே உதவி செய்வதில்லை. இப்பொழுது நீங்கள் தான் மஸ்ராசுரனை போல் தகராறு செய்கிறீர்கள் தேவராஜ் இந்திரா. நீ என்ன சொன்னாலும் நம் மகா கணேசரை ஆராதிக்க மாட்டேன். ஆராதனை செய்யவில்லை என்றால் வரதானம் கிடைக்காது. நீங்கள் சிவ ஆராதனை செய்தும் கூட பகவான் சிவனிடமும் தாய் பார்வதியிடமும் வரதானம் கேட்டீர்கள். கூறுங்கள், எந்த மடையனாவது இப்படியெல்லாம் செய்வானா? கஜமுகா, ஏய்! என்னை தாக்க ஆரம்பித்து நீங்களே உங்கள் சர்வநாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். செல்லுங்கள், சொர்க்கலோகம் செல்லுங்கள். அங்கே மூலப்பொருள் மகா கணேசரின் பக்த பயாசுரன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண. வணங்குகிறேன் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. தேவரிஷி, தாங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் நினைப்பது நான் அல்ல, நான் வேறு ஒரு ஆள். வேறா? நாராயண நாராயண, வேறு யார்? தேவரிஷி, நீங்கள் வெவ்வேறு பிரச்சனைகளை நினைத்துக் கொண்டு குழம்பிக் கொள்வது உங்களுடைய சுபாவம். இப்பொழுது என்னை பார்த்து குழம்புகிறீர்கள். நான் யார் என்று தாங்களே நன்றாக யோசித்து பாருங்கள். என் புத்தியை வைத்து யோசிக்க வேண்டுமா? நாராயண நாராயண.
ஓம் மகாகணேசாய நமः. ஓம் மகாகணேசாய நமः. ஓம் மகாகணேசாய நமः. ஓம் மகாகணேசாய நமः. இந்த சொர்க்கம் என்னுடையது. பகவான் சிவன் இந்த சொர்க்கத்தை எனக்கு வரமாக தந்து விட்டார். 2 அசுர மாதாக்கள் 2 பேரும் அசுரர்களாக இருந்தும் என் சொர்க்கத்திற்குள் வருவதற்கு எப்படி தைரியம் வந்தது? நாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் ஸ்வர்க சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சொர்க்காதிபதி ஸ்ரீ மகா கணேசரின் பக்தன் பயாசுரன், நீ இங்கு வந்ததை பார்த்தால் என்ன ஆகுமோ? உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் இந்திரா. பயாசுரன் என்ன? ஸ்ரீ மகா கணேசராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இருவரும் உயிரோடு வாழ விரும்பினால் என் சொர்க்கத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் என் கோபம் உங்களை உயிரோடு இல்லாமல் அழித்துவிடும். எச்சரிக்கிறேன் இந்திரா, எங்கள் இருவரையும் தாக்கும் தவறை நீ செய்தால் எங்கள் தவசக்தி உன்னை அழித்துவிடும். அசுர இன பெண்களின் தவசக்தி சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரனை அழிக்கப் போகிறதா? நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்க தகுதியானவர்கள் அல்ல. நான் உங்களை கொல்லப் போகிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, இந்த துஷ்டனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். பக்த அரசே பயாசுரா, உங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து எங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறான் இந்திரன். எங்களை காப்பாற்றுங்கள். அவனை வந்து தண்டியுங்கள். சீக்கிரம் வாருங்கள். மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். இந்த துஷ்டனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். சீக்கிரம் வந்து விடுங்கள் பக்த அரசே உங்கள் பயாசுரா. இருவருக்கும் சீக்கிரம் தெரியாது. வாருங்கள். எனக்கு பகவான் சிவனின் கருணை கிடைத்து விட்டது. என் பயங்கர சக்தியின் முன்னால் பயாசுரனால் மட்டுமல்ல, ஸ்ரீ மகா கணேசராலும் ஒன்று செய்ய முடியாது. இப்பொழுது உங்கள் இருவரின் உயிரையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. பக்த அரசே பயாசுரா, சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். பக்த அரசே பயாசுரா, சீக்கிரம் வாருங்கள். காப்பாற்றுங்கள் பிரபு. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தாய் பார்வதி பார்த்ததன் காரணமாக உன்னிடமிருந்து வந்த அசுரன் உனக்குள்ளேயே சென்று விட்டானா? இதை நன்மை என்று எண்ணுகிறாயா? இது நன்மையே அல்ல, உன் பாவத்தின் தண்டனை. நீ உயிர் வாழ விரும்பினால் எப்படி இங்கு வந்தாயோ அப்படியே ஓடிவிடு. நான் இங்கிருந்து திரும்பி செல்ல வரவில்லை, சொர்க்கத்தை கைப்பற்ற வந்திருக்கிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணை இல்லாமல் சொர்க்கத்தின் அதிகாரம் உனக்கு கிடைக்காது இந்திரா. நான் உனக்கு முன்பே கூறியிருக்கிறேன். நீயும் இங்கு என்னோடு நண்பனாக மாறி சொர்க்கத்தில் இருந்து ஸ்ரீ மகாகணேசருக்கு ஆராதனை செய். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஸ்ரீ மகா கணேசர் உன்னை போன்ற துஷ்டனுக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு எப்பொழுதும் கருணை செய்ய மாட்டார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மூர்க்க தேவராஜா இந்திரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணை வீரத்திற்கு கிடைக்காது, உண்மையான பக்திக்கு தான் கிடைக்கும். இப்பொழுது கூறுகிறேன், நீ மகாகணேசரை ஆராதனை செய். அவருடைய கருணை உனக்கு அவசியம் கிடைக்கும். எனக்கு மகா கணேசரின் கருணையில் நம்பிக்கை இல்லை. உனக்கு மகாகணேசரின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் சொர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதியே இல்லை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
துஷ்ட அரசா இந்திரா, நான் நினைத்தால் இப்பொழுதே உன்னை யமலோகத்திற்கு அனுப்பிவிட முடியும். இருந்து பக்தியோடு இருப்பவர்கள் தவறு செய்பவர்களை மன்னித்து விட வேண்டும். என் கையில் மாட்டிக்கொண்டது போதும், இங்கிருந்து தப்பித்து சென்று விடு. செல், மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் காலில் விழு. அவர் உனக்கு நன்மை செய்வார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பக்த அரசே பயாசுரா, உங்கள் வீரத்திற்கு மிக்க நன்றி. நீங்கள் வீரன் அல்ல பயாசுரா, மகாவீரன். உங்களுக்கு ஜெய். பக்தராஜன் பயாசுரனுக்கு ஜெய். இல்லை இல்லை, எனக்கு யாரும் ஜெய் ஜெய் கூறாதீர்கள். எனக்கு எப்பொழுதும் நான் வணங்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு ஜெய் கூறுவதுதான் பிடிக்கும். என்னோடு கூறுங்கள். வேண்டுபவருக்கு வேண்டும் வரத்தை கொடுக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு ஜெய். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. दुख हरता ये है सुखदाता।